வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் படத்தின் கதாநாயகன் பிரவீனுடன் எமது செய்தியாளர் அழகர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் படத்துடைய பிரவீன்குமார் இப்போ நம்ம கூட இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். ஃப்ரம் கேரக்டர் ரோல் இருந்து நவ் யூ ஆர் பிகமிங் ஹீரோ. ஸோ இந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு? இட்ஸ் நைஸ். கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. ஆனால் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணதுனால இப்போது லீடாக பண்ணும்போது கொஞ்சம் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இட் ஹேட் இட்ஸ் மூமெண்ட் அண்ட் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இன்ஃபேக்ட் டேரக்டர் லீட் பண்ணி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இட்ஸ் நைஸ். அண்ட் கேரக்டர் ரோல் பண்ணுறதுலேருந்து ஹீரோவாக நீங்கள் பண்ண வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஃப்ரம் கேரக்டர் ரோல் டு ஹீரோ அப்படிங்கிறது? மெயின் ஃபியர் இல்லாமல் இருந்தது. அப்புறம் ஆக்டிங்கோட மீட்ரிங் கொஞ்சம் தெரியும். ஏன்னா முன்னாடியே பார்த்து ஸ்டேஜ் ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். இல்லாட்டா இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்ற போது இட் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் த்ரோட அண்டர் ப்ளே தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது முன்னாடி கேரக்டர்ஸ் கொஞ்சம் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நீங்கள் கல்யாண சமையல் சாதம் படத்தில் பண்ண அந்த சட்டிலான காமெடி வந்துட்டு ரசிகர்கிட்ட பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ இந்த வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் படத்தையும் வந்து ஒரு காமெடி ஜானர் கலந்த மூவி தானா சார்? கண்டிப்பாக அதில் மெயின் காமெடி இருக்கும். ஆனால் சில இமோஷன்ஸ் பாட்டும் இருக்குது. இதை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த படத்தில் உங்கள் கேரக்டரை பற்றி சொல்லுங்கள் சார். எந்த அளவுக்கான ஒரு கேரக்டராக இருக்குது சார்? இந்த படத்தை சொல்ல போனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரியலாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். இது இப்போ என் பேர் இந்த படத்தில் கார்த்திக்னு. எனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் யாரை போனாலும் எங்கே பார்த்தாலும் தெரியும். வெளியிலேருந்து பார்க்கும்போது இது லைஃப் இஸ் ஈஸி அப்படின்ற மாதிரி தெரியும். வெளில சந்தோஷமாக இருக்கான், நல்ல ஒர்க் அப்படி. கிட்ட போகும்போது தான் ஆளுக்கு அவங்கவுங்க பிரச்சனை என்னன்னு தெரியும். ஸோ நான் பண்ண ஒரு சின்ன ஒரு தப்பு, இதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணும். சரி இதை ஏன் இப்போ சொல்லிக்கிட்டு சரி போஸ்ட்போன் பண்ணலாமேன்னு தோணும். அது பட் ஈவென்ச்சுவலி அது கொஞ்சமாக போய் ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். கடைசியில் அது உண்மையை சொல்லி தொலைஞ்சிருக்கலாமே, ஏன் இவ்வளோ நாள் இழுத்துன்றோம். ஸோ அதுதான் அந்த கேரக்டரைசேஷன். இந்த படத்துக்கு அப்புறமா நீங்கள் என்ன மாதிரி படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? படம் ஃபஸ்ட்டு வெளில வரட்டும், படம் ஓடணும். அடுத்த படம் ஒன்று பேசிகிட்ருக்கு. பட் ஹோப் திங்ஸ் ஹேப்பன். நடக்கிற வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாது.